ஹாய், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மீன் குழம்பு தாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் பலாக்கொட்டை, முருங்கைக்காய் 2, மாங்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகு 2, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு கொஞ்சம் எல்லாம் எடுத்துருக்கேன். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம், இஞ்சி ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அதில் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. மாங்காவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீனை வறுத்து தான் குழம்புல சேர்க்க போகிறதால மீனில் மசாலா தடவி வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சிடும். ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தாங்க. அதை இப்போ நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்து தக்காளி கூடவே நல்லா வதக்கிக்கலாம். பலாக்கொட்டை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன், அதனால் நம்ம அதை கடைசியாக சேர்த்துக்கலாம். இதில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இன்னொரு பேனில் மீன் வறுக்க போட்டுடலாங்க. மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் அரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போது கரைச்சி வச்சுருந்த புளியும் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனையும் இதில் சேர்த்துக்கலாம். கரண்டி விட்டு நல்லா இலக்காமல் லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு அதை சாஃப்டாக நம்ம குழம்புல மூழ்கி வச்சிடலாம். கரண்டி வச்சு இலக்கணுன்னா மீன் நல்லா உடஞ்சி முள்ளெல்லாம் குழம்புல ஆகிடும். கொதிச்சிருச்சிங்க நல்லா. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.